வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க. வாங்க நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி, அதாவது ஒவ்வொரு வீட்லேயும் இந்த ரெசிபிக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் உண்டுங்க. ஆனால் கோயிலில் பிரசாதம் கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி ஏன் நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு ஒவ்வொரு வீட்லேயும் இதை சொல்லுவாங்க. இந்த புளியோதரை செய்யும் போது நம்ம அது எப்படி செய்கிறதுன்றது நான் உங்களுக்கு ஈஸியாக இன்றைக்கி நான் சொல்லித்தரேன். கோயில் பிரசாதம் போலவே இருக்கும். ரெண்டாவது கோயிலில் சாப்பிட்ட மாதிரி வேணும்னா இதை நல்லா பார்சல் பண்ணி கோயிலில் போய் உட்காந்து சாப்பிட்டிங்கன்னா சேம் அதே அங்கே கொடுக்குற மாதிரியே இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். வெல்கம் டு பிறவி பயன் 77 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இதுக்கு முதல்ல நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணி வச்சுக்கணும். புளியோதரை அப்படின்னு சொன்னாலே அதற்கு ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு பொடி தான். ஆனால் இந்த பொடி லாஸ்ட்டாக ஆட் பண்ணுவோம். அப்போது நமக்கு இந்த பொடியை ஃபஸ்ட்டே நம்ம அதே வானல்ல நம்ம செஞ்சுக்கலாம். அதனால் நான் இந்த பொடியை முதலே என்னென்ன தேவையானது இப்போ எல்லாத்தையும் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டேன். பொடியை நம்ம வெறும் வானலில் எண்ணெய்லாம் விடாமல் நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். வறுத்து எடுத்த பொடியை நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். அப்போது இந்த மிக்சிங் உங்களுக்கு நல்லாவே இருக்கும், ரொம்ப மனம் குறையாமல் இருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கிற அளவு அரிசியை பொறுத்து நம்ம புளி எடுத்துக்கணும். இப்போ 1/2 கிலோ அரிசி எடுத்திங்கன்னா ஒரு 50 கிராம் புளி போட்டால் போதும். ஊற வச்சு உப்பும் புளியும் ஒன்றாவே போட்டு ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு காரம், காஞ்ச மிளகா தான். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா நான் அதாவது 1/2 கிலோ அரிசிக்கு தான் நான் இப்போ செய்கிறேன். அதை நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக செய்கிறீங்கன்னா இல்லை கம்மியாக செய்கிறீங்கன்னா இதோட குறைச்சி செய்யுங்க. இந்த குவான்டிட்டி அவ்வளோதான். இப்போ நான் 100 அளவுக்கு நிலக்கடலை வாங்கினேன், அதாவது மல்லாட்டை. அந்த மல்லாட்டையில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முதல்ல வறுத்து எடுத்திருக்கேன். அதை வறுத்து எடுத்து, அதாவது எதுவுமே எண்ணெய் விடாமல் வெறும் ட்ரை வானலில் வறுத்து எடுத்துங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பை ட்ரையாக வறுத்து எடுத்துங்க அதே போல். ஏன்னா கடலைப்பருப்பு நல்ல மஞ்சள் நிறமாகவே இருக்கும். அது நிறம் மாறுறது கொஞ்சம் லைட்டாக அது கலர் குறைஞ்ச மாதிரி இருந்தால். இப்போ இது கலர் மாறிடுச்சு. நம்ம எடுத்து வேறு பாத்திரத்தில் எடுத்துருவோம். அடுத்தது துவரம்பருப்பு நம்ம வீட்டில் இருக்கிற பருப்பே போதும். இதுக்குன்னு எதுவும் ஸ்பெஷல்லாம் வாங்காதீங்க. நான் ரேஷன் பருப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மல்லி ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனாலே ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லி உங்களுக்கு நல்ல மணமாக கொடுக்கும், உடம்புக்கு நல்லது. ஏன்னா நம்மளுக்கு நெஞ்சை கறிக்கும் அப்படிலாம் நீங்கள் நினைப்பீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன், நம்ம டேபிள் ஸ்பூன் அளவு கணக்கு பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் இந்த மிளகு எடுத்திருக்கேன். ஏன் காஞ்ச மிளகா போடுறீங்களே, ஏன் மிளகும் போடுறீங்கன்னா மிளகு உங்களுக்கு நல்ல ஒரு ஃபுல் சாப்பிட்டா கூட செரிமானத்துக்கு நல்லாயிருக்கும். ரெண்டாவது சில பேருக்கு ஜலதோஷம் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வராது. ரெண்டாவது நோய் எதிர்ப்பு சக்தி இந்த மிளகுக்கு உண்டு. நீங்கள் அதை சாப்பிட்றதுனால ஒன்றும் கிடையாது. இப்போது நம்ம காஞ்ச மிளகாவை உப்பு லேசாக போட்டு வறுக்கும் போது ஏன் உப்பு சேர்த்துக்கிறோம் அப்படின்றத நான் நிறைய வீடியோவில் எங்கள் வீடியோவிலே சொல்லியிருக்கேன். எங்கள் சேனல் வீடியோவில் உப்பு சேர்க்கும் போது அதோட நெடி நம்ம வறுக்கிறவங்களுக்கும் வராது, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் வராது. அதனால் நான் எங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன். இதிலே நீங்கள் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை வாசனைக்கும் நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கும் கருவேப்பிலை இந்த ரெசிப்பியில், ஏன்னா நம்ம அனைவரும் விரும்பி உண்ணக்கூடிய இந்த ரெசிப்பியில் நம்ம ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு சந்தோஷம். அப்புறம் நம்ம வீட்டில் இருந்தால் முந்திரி பருப்பு ஒரு 4 வறுத்து போட்டுக்கோங்க. நான் அதனால தான் சொல்லலை. எல்லார் வீட்லேயும் இல்லை அப்படின்னா விட்டுடுங்க. இருக்கிறவங்க வீட்டில் போட்டுக்கோங்க. அது ஒரு திக்னஸ்க்காக தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. வெந்தயம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெந்தயம் வாசனை. இரண்டாவது புளியோதரைக்கு கண்டிப்பாக வெந்தயம் நம்ம கண்டிப்பாக வறுத்து போட்டுக்கணும். இவ்வளவும் நீங்கள் வறுத்து ஒரு ஜாரில் போட்டு வச்சுருங்க, நல்லா ஆறட்டும். இப்போ அதே வானலில் ஒரு குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடான பிறகு நீங்கள் நிலக்கடலை மீதி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதில் வறுக்கிறத போட்டுட்டு அதையும் போட்டுட்டு முந்திரி பருப்பும் ஒரு 4-5 முந்திரி பருப்பை உடச்சி இதை மாதிரி எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். இந்த எண்ணெயில் பொரிக்கிறது எதுக்குன்னா, நம்ம சாப்பாடு கிண்டக்குள்ளே அந்த ஒயிட் ரைஸில் இந்த பொரிச்சதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த ரெசிபி தயாரிக்கிறோம்ல அதையும் போட்டு நம்ம கிண்டும் போது இது 1-2மா வாயில் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிடக்குள்ள. நாங்கள்லாம் சைட் டிஷ்ஷே கேட்க மாட்டோம். இந்த புளியோதரை சாப்பிடக்குள்ள இந்த நிலக்கடலையும் முந்திரி பருப்பையும் கடிச்சிக்கிட்டு நல்லா செம்ம டேஸ்ட்டாக, அதுவும் மழை பெய்கிற இடத்துக்கு நல்ல காற்று அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த புளியோதரை வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்களா, ஆஹா செம்ம ருசியாக இருக்குங்க. இப்போ நம்ம அதை தாளிக்கலாம்.
இப்போ நம்ம அதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டு அதை பொரித்து எடுத்துட்டோம். அதே எண்ணெய் தான், நான் எண்ணெய் எதுவும் ஆட் பண்ணலை. கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்தாச்சு. இப்போ நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே காஞ்ச மிளகா அதில் வறுக்க போட்டாச்சு. இப்போ அதில் கிள்ளி போட்டிருக்கேன். ஒரு 2 3 மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. கிள்ளினா சும்மா பெருசாகவே போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது அதிலே சாப்பிட்றவங்களும் சாப்பிடுவாங்க, இல்லை எடுத்து வச்சுருவாங்க. அதனால் மேக்ஸிமம் நம்ம கிள்ளி போட்டு தாளிச்சிப்போம். இப்போ நல்லா இது பொரிஞ்சு வந்த பிறகு இப்போ தான் நம்ம பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கட்டி பெருங்காயம் கூட நம்ம இதில் பொரித்து உடச்சி போட்டுக்கலாம். இல்லை எங்கள் வீட்டில் கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயமே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச நம்ம புளியை நல்லா திக்காக கரைச்சிக்கிங்க. நீங்கள் ரொம்ப தண்ணியெல்லாம் கரைச்சி அது ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நான் இப்போ நல்லா திக்காக கரைச்சி ஒரு வடிகட்டி வச்சு நான் வடிகட்டிக்குவேன். ஏன்னா இப்போ புளி பேஸ்ட்டெல்லாம் வருது, நீங்கள் அதுவே யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கிங்க தண்ணியில் கரைச்சிட்டு. இப்போ புளி பேஸ்ட் இல்லாத வீட்டில் இந்த மாதிரி புளியை ஊற வச்சு 50 கிராம், நாங்கள் வீட்லேயே புளியை வாங்கி நறுக்கி நாங்கள் யூஸ் பண்ணுறதுனால நிறைய சக்கை வரும். அதனால் நான் இந்த வடிகட்டியை வச்சு வடிகட்டுறேன். நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி செய்யுங்க. 2வது இதை மாதிரிலாம் செய்கிறது எதுக்கு அப்படின்னு நிறையா பேர் கேள்வியெல்லாம் கேட்பீங்க. எப்படியா இருந்தாலும் புளியோதரை வந்து கோயில் பிரசாதம் மாதிரி இருக்க போகிறதில்ல அப்படின்னு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மோட்டிவேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த பொடியை இதே அளவு நீங்கள் செஞ்சு, இதே அளவு நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேரும் பாராட்டு கிடைக்கும். அதே மாதிரி நீங்களும் நல்ல ரெசிபி கொடுத்ததா ஒரு நல்ல ஒரு திருப்தியாக இருக்கும். இப்போ நல்லா நம்ம அந்த புளி தண்ணியை ஊற்றியாச்சு. இப்போ கொதி வரப்போகுது. அது கொதி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதி வந்த பிறகு தான் நீங்கள் பொடியை ஆட் பண்ணணும். பொடியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அதில் அது மிக்ஸ் ஆகணும் புளியோட. அப்போ மிக்ஸ் ஆகி வச்ச பிறகு நீங்கள் அந்த பொடியை நீங்கள் ஒரு தடவை இப்படி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் எப்போல்லாம் புளியோதரை செய்கிறீங்களோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே வைக்கலாம், இல்லை கொஞ்சம் நாள் அதிகமாக வைக்க போகிறீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இது மிக்ஸ் பண்ண இந்த பேஸ்ட்டும் வெளியே 2 3 நாளைக்கு அப்படியே இருக்கும், ஒன்றுமே ஆகாது. அப்புறம் நீங்கள் கொஞ்சம் நாள் கழித்து தான் எடுப்பீங்கன்னா நல்ல ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. இந்த பேஸ்ட்டும் உங்களுக்கு எப்போ வேணுமோ, ஒரு குழந்தைங்களுக்கு அவசரமாக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கொடுக்கணும், இல்லை திடீர்னு வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்க, ஒரு புளியோதரை வச்சு ஒரு முட்டை அவிச்சு வச்சு, இல்லை முட்டை வறுத்து வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நான் கோயிலுக்கும் பிரசாதம்லாம் செஞ்சு கொடுக்குறப்ப எனக்கு கொஞ்சம் பெருங்காய பொடி லாஸ்ட்டாக போட்டு நான் எப்பயுமே நான் ஒரு கிண்டுவேன். அதே மாதிரி நீங்களும் இந்த கிரேவி, அதாவது கிரேவி மாதிரி வருது இல்லை புளியோதரை மிக்ஸு, நல்லா கட்டியாக வரும்போது நீங்கள் கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டு நல்லா சூடு பண்ணிவிடுங்க. அப்போது உங்களுக்கு வாசனம் இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். அதே மாதிரி அந்த பொடியை கொஞ்சம் மீதி வந்தது அதை நான் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்குவேன். கலரை பார்த்தீங்களா? கலரை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கோயில் பிரசாதம்லாம் இப்படி தான் தயாரிக்கிறாங்களா அப்படின்னு. கண்டிப்பாக நீங்களும் இதை மாதிரி செஞ்சு இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர வீடியோக்கள் எத்தனையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுறது மட்டும் நிறுத்திடாதீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் ஒரு ஹைப் கொடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதே மாதிரி என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா 2 திருப்பிட்டு நம்ம ஆறட்டும். நல்லா ஆறின பிறகு சாதமும் ஆறட்டும். நல்லா சாதம் நல்லா பலன்னு வடிச்சிட்டு அதில் கொஞ்சம் ஒரு சொட்டு எண்ணெய் விடுங்க, சாதத்தில் விட்டு ஆற வைங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் பொடியை நான் காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள், இதை எடுத்து போட்டு நீங்கள் கிண்டுனீங்கன்னா அங்கே பார்த்தீங்களா கலரு, அதுமாதிரி எண்ணெயும் நல்லா ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் தான் விட்டால் எவ்வளோ பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ நம்ம கிண்டும் போது இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஒரு ஹைப் கொடுங்க. உங்களுக்கு ரொம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.